ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கல்ல வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் இட்லி அரிசி தான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்மள்ட்ட எந்த புழுங்கல் அரிசி இருக்கோ அந்த புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் வரையிலும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் கெட்டியாக நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் முறுக்கு சரியாக வராது நம்மளுக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இது சின்ன ஜீரகம் சேர்க்குறேன். நீங்கள் எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் தான் போடுறேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை வெறும் பொட்டுக்கடலை தான் நுணுக்கி பவுட்ராக்கி அந்த பவுடரை சளிச்சிட்டு இப்போ அந்த பவுட்ரு சளிச்ச பவுட்ரு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரைச்ச பொட்டுக்கடலை மாவு போடணும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வெண்ணெய் கூட நல்லா இதுவாக வெண்ணெயை போட்டு பிசைஞ்சோன்னாக்கா நல்லா முறுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த மாவோடு போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டோம்னாக்கா அந்த மாவு தண்ணிக்கும் அந்த முறுக்கு பொட்டுக்கடலை மாவுக்கும் சரியாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சில் தான் புளிய போகிறேன். இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதுல அதில் உள்ளர நம்ம எப்போவுமே லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா அந்த அச்சில் மாவு ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த அச்சில் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு தடவி விட்டுக்கிறேன். இல்லைன்னா அந்த சைடெல்லாம் மாவு ஒட்டிக்கிட்டு வரும். இது நம்ம முறுக்கு மாவு இல்லைன்றப்ப இட்லிக்கு ஊற வைக்கையில் அதோட 2 டம்ளர் சேர்த்து ஊற வச்சோம்னாக்கா நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். மாவு பாருங்கள், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இந்த அச்சில் இதுக்கு தான் வைக்கணும். இந்த மாதிரி இதுக்கு வச்சுட்டு அந்த மூடியை வச்சு நல்லா அப்படி திரிவி விட்டுக்கோங்க. இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. இப்போ பாருங்கள், அச்சில் வச்சாச்சு முறுக்கு மாவு. இப்போ 2 கரண்டி எடுத்திருக்கேன். சோத்து கரண்டியும் அரிகரண்டியும் அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே அழகாக ரவுண்டாக புழிஞ்சு விட்டுக்கிறதுனால புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி தண்ணி கூட வச்சு லேசாக தொட்டு தடவிக்கங்க அதில். ஏன்னா அப்போ தான் அதில் ஒட்டாமல் இருக்கும். ஒருத்தவங்க சட்டிக்குள்ளேயே புழிஞ்சு விடுவாங்க. அதை கட்டில் நம்ம இப்படி புழிஞ்சு போட்டோம்னா நம்மளுக்கு அழகாக ரவுண்டாக வரும். இந்த மாதிரி புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ சட்டி வச்சு அதில் கொஞ்சம் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த அச்சில் இருக்க மாவை ஒன்றொன்னா அதில் புழிஞ்சு விட்றேன். சின்ன சின்ன பீஸாக போடுறேன். ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால இந்த மாதிரி புழிஞ்சு விட்றேன். பார்த்துக்கங்க, கையில் ஆவி அடிக்கும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் பத்திரமா புழியணும். இது புழிஞ்ச உடனே நம்ம இது பண்ணிடக்கூடாது. அந்த முட்டை முட்டையாக வருதில்ல, அதெல்லாம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும். அடங்குச்சுன்னா தான் முறுக்கு வெந்துருச்சு. இல்லைனாக்கா அப்படி இருக்கையில் முட்டை முட்டையாக வரையில் எடுத்துட்டிங்கனாக்கா முறுக்கு வதக்குன்னு இருக்கும், வேகாமல். அந்த பாருங்கள், அந்த சைடெலாம் கொஞ்சம் முட்டை முட்டையாக வர்றது அடங்கிருச்சு. இந்த சைடு கொஞ்சம் வருது. அதனால் எல்லாம் ஒன்றா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். அந்த சத்தமெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கையில் எடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். இது பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால வெள்ளையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா வெள்ளையாக இருக்குது முறுக்கு. அதனால் நீங்கள் செவக்க விட்டுறாதீங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு. இது கரண்டியில் நான் வச்சு புழிஞ்சு அந்த முறுக்கு. இது ரொம்ப லேட்டாச்சு வேகிறதுக்கு, ரொம்ப ரொம்ப நேரமாச்சு. அதே மாதிரி இது வெள்ளையாக எடுத்தோம்னா வேகாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி செவக்க விட்டு எடுத்தால் தான் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் பாதியை இந்த மாதிரி புழிஞ்சிட்டேன் சின்ன சின்னதாக. இது ஈஸியாக வெந்துருச்சு, ரொம்ப லேட் ஆகலை வேகிறதுக்கு. அதே மாதிரி இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெள்ளையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு பசங்களுக்கு. அதனால் நான் முக்கால்வாசி இந்த மாதிரி புழிஞ்சிட்டு கொஞ்சம் தான் அந்த மாதிரி ரவுண்டாக புழிஞ்சேன். நீங்கள் எது வேணாலும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆனால் இந்த பொட்டுக்கடலை முறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.